அவருக்கு வந்து கால் ஜவ்வு கிழிஞ்சிருக்குதுன்ற பிரச்சனையால் அவர் வேலைக்கெல்லாம் போக முடியல. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேட்டதுக்கு காசு அதிகமாகும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். கால் மாற்றி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டு பேசுனதுக்கு தப்பு தான் இது, நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போதே பார்த்தோம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க சார். எப்படி சார் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்? இது இப்போ 2 காலம்னா எதிர்காலத்தில் ஏதாவது ஒன்றுனாக்கா நாங்கள் எப்படி சார் யாருக்கிட்ட சார் இப்போ நிற்க முடியும்? விழுப்புரம் அரசு மருத்துவமனை டாக்டர்களின் அலட்சியம் காரணமாக தனியார் பஸ் கண்டக்டருக்கு வலது காலில் அறுவை சிகிச்சை செய்வதற்கு பதிலாக இடது காலில் அறுவை சிகிச்சை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு வந்து கால் வந்து ஜவ்வு கிழிஞ்சிருக்குதுன்ற பிரச்சனையால் அவர் வேலைக்கெல்லாம் போக முடியல. அதனால் நாங்கள் சரி எங்களுக்கு காசு இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேட்டதுக்கு காசு அதிகமாகும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். இங்கே வந்த உடனேக்கே இந்த மாதிரி காசு காப்பீடு மூலிமா வச்சு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து அட்மிஷன் போட்டோம். நாங்கள் அட்மிஷன் போட்ட உடனே இந்த மாதிரி ஆப்ரேஷன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் காலைல 8 மணிக்கு உள்ளார வந்தவங்க 12:45 தான் வெளியில் இட்டுன்னு வந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணி. அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் பார்த்த உடனே கால் மாற்றி ரைட் சைடு பண்ண வேண்டியது லெஃப்ட் சைடு பண்ணிட்டாங்க. அது அவங்க சொல்லக்கூட இல்லை எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னு கூட சொல்லவே இல்லை. அவர் பெட்டில் போட்டு விட்டு அங்கே டாக்டருங்கெலாம் யாரும் வெளியில் வரல, அவங்க கூட இருக்கிறவங்க மட்டும்தான், அந்த வார்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருந்தாங்க. நீங்கள் கும்பலாக நிற்காதீங்க, வெளியில் போயிடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளில வந்தோம். ஒரு 2 பேர் மட்டும்தான் எங்கள் நாத்தனார் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இவர் எங்கள் வீட்டுக்காரர் கால் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு கீழே உணர்ச்சி கிடையாது, எப்படி இருக்குதுன்னு தெரியல, அப்படி பாருங்கன்னும் போது காலை பார்த்த துணியை எடுத்துகிட்டு பார்க்கும்போது லெஃப்ட் சைடு பண்ணி வச்சுருக்குறாங்க. ரைட் சைடு பண்ண வேண்டியதை லெஃப்ட் சைடு மாற்றி பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டு பேசுனதுக்கு இல்லை நாங்கள் தப்பு தான் இது, நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போதே பார்த்தோம், அந்த மாதிரி நாங்கள் உள்ளார எதுவுமே பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேமரா விட்டு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் 10 நாளில் சரியாயிடுவார், நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் திங்கக்கிழமை நாங்கள் பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். அப்புறம் திங்கக்கிழமை அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவர் எப்படி எழுந்து அந்த 2 காலால் நடக்க முடியும்? எப்படி சார் அவர் எல்லாத்துக்கும் பண்ண முடியும்? அவரு கூலி வேலைக்கு போனால் தான் அவருக்கு சாப்பாடு. நாங்கள் அவருக்கு தனியார் பஸ்ஸில் வந்து கண்டக்டராக வேலை செஞ்சுன்னு இருக்காரு. இந்த கால் வலி முட்டி காரணமாக ரொம்ப வீக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஜவ்வு கிழிஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்களே, சரி ஆப்ரேஷன் பண்ணி உடம்பு சரி பண்ணின்னு போகலான்னு சொல்லிட்டு தான் சார் அவர் இங்கே வந்தது. இங்கே வந்த இடத்துல இவங்க இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. அப்புறம் என்ன சார் நான் அப்பயும் கேட்குறேன், நான் உங்களுக்கு தெரியும் தானே சார், நீங்கள் டாக்டராக இருந்து இப்படி படித்து ஒரு ரிப்போர்ட் கையில் இருக்கும்போது நீங்கள் இப்படி மாற்றி பண்ணிட்டீங்களே, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா? இது சாரி சொல்கிறீங்களே சார்னு கேட்குறதுக்கு தப்பு தான், நாங்கள் பண்ணிட்டோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நாங்கள் இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க சார். எப்படி சார் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்? நான் திரும்ப தான் சொன்னேன், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலைன்னு சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி நம்ப முடியும்? ஸ்டிச்சஸ் போட்டாச்சு, எதுனா வெளியில் இருக்கிற பொருளை போய் பார்த்து ஆமாம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அது சொல்லி கேட்குறதுக்கு அவங்க நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இங்கே பண்ணிக்கலாம், மறுபடியும் நாங்கள் திங்கக்கிழமையாக பண்ணி விடணும்னு சொல்கிறாங்க சார். அவங்க தப்புன்னு சொல்கிறாங்க சார் அவங்க. ஆமாங்க சார், இது தப்புன்னு சொல்லிட்டேன், எப்படி சார் அதுக்கு உண்டான அதுக்கு வலி அதெல்லாம் யார் சார் தாங்கிறது? இது இப்போ 2 காலம்னா எதிர்காலத்தில் ஏதாவது ஒன்றுனாக்கா நாங்கள் எப்படி சார் யாருக்கிட்ட சார் இப்போ நிற்க முடியும்? திடீர்னு இப்போ இன்றைக்கி வந்து 10 நாளில் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. 10 நாளில் சரியாயிடுன்றது என்ன சார் ஆதாரம்? டாக்டர் சரவணன் டாக்டர். காலில் ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, அதனால தான் நாங்கள் வந்து அவருக்கு அங்கே வந்து காமிச்சதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து பார்த்துட்டு இல்லை ஜவ்வு கிழிஞ்சி தான் இருக்குது, நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க, 2 ஜவ்வு கிழிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னார். சரி சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பார்த்தோம். இப்போ மண்டே அன்றைக்கி அட்மிஷன் போட்டது. மண்டே போட்டு 4 நாள் கழிச்சு நீங்கள் திங்கக்கிழமை உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்கும், சாரி வெள்ளிக்கிழமை வந்து ஆப்ரேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னாருங்க சார். என் பேர் தங்கம்மாள், அவர் பேர் மாரிமுத்து. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.